வேடிக்கை பார்க்கும் கூட்டத்திற்கு பாதிக்கப்பட்டவரின் வழிகள் புரியாது. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது. உங்கள் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதும். கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்வெடுத்து விடுவார்கள். கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரிவது இல்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. இறுதியில் எல்லோருக்கும் வெறும் நினைவுகளாக மட்டுமே இருக்கப் போகின்றோம். இயன்றவரை மற்றவர்களுக்கு நல்ல நினைவுகளை மட்டும் பரிசளிப்போம். சொந்த காலில் நின்றாலும் அடுத்தவர்களையும் கொஞ்சம் மதிக்க கற்றுக்கொள். ஏனெனில் சொந்த காலில் யாரும் சுடுகாட்டுக்கு போக முடியாது. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை சூழ்நிலைக்கு உண்டு. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை எனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாகவே இருங்கள். அவமானப்படும் போது அவதாரம் எடு, வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு, புண்படுகின்ற போது புன்னகசை. வாதாடுவதை விட வாழ்ந்து காட்டு. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாய் விலகி இருப்பவர்கள் முட்டாள்களும் அல்ல. நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. பிறரிடமிருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையுமே. வாழ்க்கையில் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிபட்டுதான் ஆக வேண்டும். இளமையின் தேவைக்கு 1000 துணை கிடைக்கும், முதுமையின் தேவைக்கு வாழ்க்கை துணை மட்டுமே இருக்கும். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். தடைகள் இல்லாத பாதையில் நடக்கும் போதெல்லாம் நினைத்துக்கொள், யாரோ தடைகளை உடைத்து போட்டப்பட்ட பாதை இதுவென்று. விட்டு செல்வதை விளையாட்டாக போட்டியாக வைத்தால் இங்கு பங்கு பெற பல பேர் வருவார்கள். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே காரணம்தான், நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள். பணத்தைப் போலவே அன்பும் சிலரிடம் இன்றும் இருக்கும், நாளை இருக்காது. இலக்கு ஒன்றை மட்டுமே நினைவில் வைத்து பயணம் செய். வழியில் இருக்கும் கருங்கல்லும் கரைந்துவிடும். உலகம் உன்னுள் உள்ளது, நீயோ வேறு எங்கேயோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. குடமும் மனமும் விரிந்தால்தான் பயன் தரும். பணிந்து நிற்பவனை விட துணிந்து நிற்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான். தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கின்றோம் என்று நாம் எதை செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்வது அல்ல வாழ்க்கை. நாம் ஆசைப்பட்டது போல் அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கை. யார் என்ன சொல்வார்கள் என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாய். எதிரி பலவீனமாக இருக்கும்போது தாக்குவதை விட அவனுக்கு உதவி செய்பவனே மிக பெரிய வீரன். பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாக செல்லும் பலருக்கு அது அறிவுரைகளும் சொல்லும். எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல, என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும். வருந்தாதே. கலகம் செய்ய விரும்புவோர் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவது இல்லை. அறிந்தவர்கள் கலகம் செய்வது இல்லை. உன் செயல்களோடு தொடர்பு இல்லாதவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தாதே. அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும். இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் மாறக்கூடியது. காலங்கள் மாறினாலும் நம்மை மகிழ செய்தவர்களை கலங்கச் செய்யும் அளவுக்கு நம் மனம் மாறக்கூடாது. 10 நண்பர்கள் கற்றுத்தருவதை ஒரு எதிரி கற்றுத்தருவான். 10 எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத்தருவான். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். முயற்சி கடுமையாக இருந்தால் வெற்றி எளிதாக இருக்கும். யார் உங்களை விட்டு போனாலும் வருந்தாதீர்கள். தனிமை உங்களை வரவேற்கும். எவர் உங்களை வெறுத்தாலும் மனமுடையாதீர்கள். உங்களை ஒரு உண்மையான இதயம் நேசிக்கும். அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்க முயற்சிக்காதீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான்
உங்கள் பலவீனத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஏமாற்றியவர்களை நினைத்து நாட்களை வீணாக்காதீர்கள். உங்கள் முயற்சி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். பல முறை தோல்விகளை சந்தித்தாலும் உங்கள் இலக்கினை கைவிடாதீர்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பதே வெற்றிக்கு நிகரானதுதான். உங்கள் வாழ்க்கையில் நிறைய துரோகங்களை கடந்துவிட்டால் இப்போது உங்களோடு கூட இருக்கும் உறவுகளை சந்தேகப்பட்டு விடாதீர்கள். இனியாவது ஒரு நபரை உறவாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் அவர் உங்களுக்கு மிக சரியானவரா என்று பல முறை ஆராய்ந்து தேர்வு செய்யுங்கள். வாழ்க்கையில் பலரை நேசித்திருப்பீர்கள், பிரிந்து விடுவீர்கள். ஆனால் பிரிந்த பிறகும் சிலரை நேசிப்பீர்கள். சேர்ந்து வாழ்வதில் மட்டும் தூய அன்பு நிலைத்திருப்பது இல்லை. உங்களுக்காக எதையும் இழப்பேன் என்று பலர் கூட இருந்திருப்பார்கள். நீங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்ததற்கு அவர்களே காரணமாகவும் இருந்திருப்பார்கள். மனசுக்கு பிடித்தவர்களோடு பேசும்போதும் யாரும் விவாதம் செய்து சண்டை போடுவது இல்லை. இந்த விட்டு கொடுப்பையே புரிந்து கொள்ளாத உறவுகள் பேசும் நியாயம் போலியானது. விருப்பமுள்ளவரே நெருக்கமானவரும். அவரது தவறை அந்த இடத்திலேயே சுட்டி காட்டி பேசுங்கள். அது முடியவில்லை என்றால் அவரை விலகி வந்த பின்பு அவரை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் இப்படி, அவர் அப்படி என்று எவரையும் கணக்கு போட்டு நீங்கள் ஏதோ ஒன்றை தீர்மானித்து விடாதீர்கள். சந்தர்ப்பங்கள், நிர்பந்தங்கள் அவர்களை எவ்வாறு மாற்றும் என்று அவர்களுக்கே தெரியாது. வேஷம் போடும் மனிதர்களை முதலில் கண்டறியுங்கள். உண்மையான அன்பை அவர்களிடம் நீங்கள் கொடுப்பதும் அல்லது அவர்களிடத்தில் இருந்து அதை நீங்கள் எதிர்பார்ப்பதும் பயனற்றது. வழிகளை கொடுப்பவர்கள் அதை தாங்குபவர்களின் நிலையில் இருந்து யோசிப்பதே இல்லை. விருத்தியோடு சேர்ந்திருந்து சகித்து வாழ்வதை விடவும் நல்ல நினைவுகளோடு கொண்டு பிரிந்து விடலாம். யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து கெஞ்சாதீர்கள். ஏனெனில் உண்மையான நேசம் எதற்கும் மண்டியிட அனுமதிக்காது. அன்புக்கு அடிமையாக இருக்கலாம், ஆனால் பொய்யான உறவோடு சேர்ந்திருப்பது உயிரோடு இருக்கும் போதே நரகத்தை அனுபவிப்பது போன்றது. ஒருவரை மறப்பதற்காக வேறு ஒருவரின் அரவணைப்பை தேடி விடாதீர்கள். பிறகு அதை மறப்பதற்கு இன்னொருவரிடம் ஆறுதலுக்காக கையேந்த வேண்டும். காயப்படுத்தியவரை மன்னித்துவிட்டு கடந்து செல்லுங்கள். இதுதான் மன வலிமையின் உச்சம். காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிட்டு கடந்து செல்லுங்கள். இதுதான் மன வலிமையின் உச்சம். என்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றிகள். முயற்சியை எனக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஒருவரை மறப்பதற்காக வேறு ஒருவின் அரவணைப்பை தேடிவிடாதீர்கள். பிறகு அதை மறப்பதற்கு இன்னொருவரிடம் ஆறுதலுக்காக கையேந்த வேண்டும். காயப்படுத்தியவரை மன்னித்துவிட்டு கடந்து செல்லுங்கள். இதுதான் மன வலிமையின் உச்சம். என்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றிகள். முயற்சியை எனக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக பழகுகின்றார்கள் என்று அர்த்தம். ஒருவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதில் தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று. பார்த்து கொண்டே இருக்கும் உறவுகளை விட பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஆயுள் அதிகம். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பை பிறரிடம் கெஞ்சுவதற்காக உங்களின் பெற்றோர் உங்களை பெற்றெடுக்கவில்லை. நம்பியவர்களை ஏமாற்றுகின்றார்கள் சிலர், ஏமாற்றுபவர்களை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் பலர். இரண்டுமே வாழ்க்கையை அழுத்திவிடும். பேச நேரமில்லை சிலருக்கு, பேச யாரும் இல்லை பலருக்கு. நேரம் ஒதுக்கி உங்களிடம் பேசுபவர்களை கொஞ்சம் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் செலவு செய்வது நேரத்தை அல்ல, அவர்களின் வாழ்க்கையை. நம்மிடம் பேசியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேச தொடங்குவார்கள். அவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். செல்லும் பாதையில் யாரையும் உன் மனதில் தூக்கி சுமக்காதே. சுமைகள் என்றும் சுகத்தை தராது. கிடைக்காததை தேடுவதும் இருப்பதை தொலைப்பதுமே சிலரின் அன்றாட வேலை. அவர்களை எண்ணி வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. சற்று தள்ளியே இருங்கள். நெருங்கி இருந்தால் உங்கள் அருமை சிலருக்கு தெரியாமல் போகும். வாதம் செய்யாதே. சிலருக்கு நீ பேசுவது கேட்காது. சிலருக்கு நீ பேசுவது புரியாது. சிலருக்கு நீ பேசுவது பிடிக்காது. செயலாக மாற்றப்படாத எந்த நம்பிக்கையும் வெற்றி பெறாது. ஒருவரின் பேச்சு அல்ல, அவர்களின் செயலை கவனி. அவர்கள் யார் என்பது உனக்கு புலப்படும். சூழலுக்கு பொருந்தாத தப்பி பிழைக்குவதும் அஞ்சுவதும் அலறுவதும் நிலைக்காது, நீடிக்காது. எப்போது பசிக்கு எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். தாகத்திற்கு நீர் மட்டுமே குடிக்க முடியும். அதே போன்று நம் வாழ்வில் உள்ள சில உறவுகளுக்கு மாற்று கிடையாது. சில உறவுகளை மாற்ற முடியாது. இழக்க தயாராக இருப்பவனே அடைவதற்கு தகுதியுள்ளவன் ஆகின்றான்.
இழப்புகளுக்கு அஞ்சினால் எது ஒன்றையும் உன்னால் அடைய முடியாது. இழப்பை கண்டு அஞ்சாதே, கலங்காதே. அது உன் வாழ்வின் ஒரு அங்கமே. என்றாவது ஒரு நாள் இறப்போம் என்பது நிச்சயம். ஆனால் என்றாவது ஒரு நாள் வாழ்ந்திருக்கின்றோமோ என்று சிந்தித்து பாருங்கள். வெறுமனமே இருப்பதற்கும் வாழ்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. நீ செல்லும் பாதையில் எது ஒன்றை பற்றியும் அதிகம் யோசிக்காதே, புலம்பாதே. எல்லாம் கொஞ்ச காலம்தான். இழப்பை பற்றி நீ யோசிக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ இழந்து கொண்டுதான் இருக்கின்றாய். யோசிக்கும் அந்த நொடியை தள்ளிவிடுவது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். தட்டி கொடுப்பது நீயாக இரு. யாரையும் குறை சொல்லாதே, குற்றப்படுத்தாதே. ஒவ்வொருவரும் ஒரு சில விஷயங்களில் குழந்தைகளே. உன்னை எல்லோராலும் அவர்கள் வாழ்வில் நிராகரிக்கவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. சிலர் உன்னை ஏற்பார், சிலர் உன்னை பழிப்பார். நீ நேசிக்கும் சிலர் யாரோ சிலரால் வெறுக்கப்படலாம். நீ வெறுக்கும் பலர் யாரோ சிலரால் நேசிக்கப்படலாம். இங்கு யாரும் எல்லாராலும் வெறுக்கப்படுவோரும் அல்ல, நேசிக்கப்படுவோரும் அல்ல. அதை புரிந்து கொள். உன் நினைவுகள் மற்றும் கற்பனைகளில் எச்சரிக்கையோடு இரு. உன்னை படைக்கும், காக்கும், அழிக்கும் சக்திகள் அவைகளே. அவைகளை அன்றி வேறொன்றும் இல்லை. எதிர்கொண்டு போராடு ஒளிவதால் பிரச்சனைகள் ஒளிவது இல்லை. வேதனைகளை அனுபவிக்க விரும்பினால் யாரையாவது அதிகம் நேசி. ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு திறந்த புத்தகமே. காலம் அனுமதிக்கும் வரை அவர்களை வாசி. உன்னுடன் இருப்பதில் நீ திருப்தியா இல்லாவிடில் புதிய ஒன்றை அடைந்து என்ன பயன்? நடக்கும் சூழலை உள்வாங்கு, ஆனால் அதற்குள் விழுந்து விடாதே. உன் வாழ்வு முழுவதும் மற்றவர்களும் ஏமாற்றங்களும் நிகழ்ந்தாலும் தளர்ந்து போகாதே. உன் வாழ்வு முழுவதும் மாற்றங்களும் ஏமாற்றங்களும் நிகழ்ந்தாலும் தளர்ந்து போகாதே. உண்ண உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத, யாராலும் விரும்பப்படாத, யாராலும் கவனிக்கப்படாத, எல்லோராலும் மறைக்கப்பட்ட ஒருவராக இருப்பதே மிகப்பெரிய வறுமை. தேவையில்லாமல் பேசாதே என்று சொல்பவர்களுக்கு எங்கே புரிய போகிறது? அவர்கள் தேவை என்பதால் தான் நாம் இவ்வளவு பேசுகிறோம் என்று. கோபம் வரும்போது தலை குனிந்து கொள்பவன் வாழ்க்கையில் நிமிர்ந்து நடக்கின்றான். கோபம் வரும்போது நிமிர்ந்து நடப்பவன் வாழ்க்கையில் தலைகுனிந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்றான். உங்களை ஒருவர் அவமானப்படுத்தினால், கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து விடுங்கள். நீங்கள் எதற்காக அமைதியாக இருந்தீர்கள் என்று எதிர்காலம் பதில் சொல்லும் அவர்களுக்கு. நீ கர்வம் கொண்டால் கடவுளை இழந்து விடுவாய். பொறாமை கொண்டால் நண்பனை இழந்து விடுவாய். கோபம் கொண்டால் உன்னையே நீ இழந்து விடுவாய். வாழ்க்கையில் சில இடங்களில் நீ 1000 உண்மைகளை சொன்னாலும் அதை ஒவ்வொருவரும் நம்புவது இல்லை. ஒரே ஒரு பொய் சொன்னால் உடனடியாக இந்த உலகமே நம்புகிறது. உண்மையை நேசி, ஆனால் மற்றவர்களின் பிழையை மன்னிக்கும் குணத்தையும் வளர்த்துக்கொள். எத்தனை துன்பங்களை உங்களுக்கு பகைவர்கள் கொடுத்தாலும் அதை உங்களின் தூய அன்பால் வெல்வதற்கான முயற்சியை முதலில் எடுக்க பழகி கொள்ளுங்கள். உங்களின் கோபத்தை விட உங்களின் அன்பால் மிகப்பெரிய எதிரிகளையும் எளிதில் வீழ்த்திவிட முடியும் என்பதை நம்புங்கள். நாம் வசிக்கும் வீடு எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, அதில் அன்பு நிறைந்த இதயங்கள் எத்தனை என்பதுதான் முக்கியம். நீங்கள் கண்ணெதிரே காணும் ஒவ்வொருவரையும் நம்புவது அபாயகரமானது. அதை காட்டிலும் ஒருவரையும் நம்பாமல் இருப்பது மிகவும் அபாயகரமானது. வீணான சொற்களை உதிர்ப்பதை நிறுத்து கொள்ளுங்கள். பயனில்லாத வார்த்தைகளை பேசுபவர்கள் வாசனை இல்லாத மலருக்கு சமம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான், ஒருவன் என்னை அடித்தான், ஒருவன் என்னை வெற்றி கொண்டான், ஒருவன் என்னை பொருட்களை கவர்ந்து சென்றான் என்று அடுத்தவனை பற்றியே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நம்முடைய பகைமை குணம் ஒருபோதும் தனியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் கிடைக்கும் உறவுகளை பொக்கிஷமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் கவனக்குறைவால் அதை நழுவ விட்டால் நீங்கள் திரும்ப தேடும்போது அதற்கு உயிரில்லாமல் கூட போகலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள 1000 விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை கற்றுக்கொள்கின்ற நிலையில் நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை நமக்கான பாடத்தை நன்றாக கற்றுக் கொடுத்து விட்டு போய்விடும். நாக்கின் குணத்தை கண்களுக்கு கொடுத்திருந்தால் கசப்பான அன்பை கண்டவுடன் விலகிச் செல்ல எளிதாக இருந்திருக்கும். மனதில் பட்டதை எல்லாம் உங்கள் உறவுகளிடம் அப்படியே பேசாதீர்கள். உங்கள் முன் போலியாக சிரித்துவிட்டு எப்போது நீங்கள்
கீழே விழுவீர்கள் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருப்பவர்கள்தான் அவர்கள். உன் பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலை கொள்ளாதே. அவர்களால் பேச மட்டும்தான் முடியும். உன் நிழலை கூட அவர்களால் தொட முடியாது. கோபத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளும் உறவுகள்தான் சமாதானத்திற்காக இயங்கும் குழந்தைகளாகி விடுகின்றனர். மனதிற்கு பிடித்த ஒரு சிலரிடம் மட்டும் யதார்த்தம் இதுதான் என்று ஏற்றுக்கொள்வது அத்தனை சாதாரணமானது அல்ல. பல ரணங்களை தாங்கி கடந்த பிறகுதான் யதார்த்தம் என்பதை உணர்ந்து கொள்கின்றோம். கடைசி வரை சிலர் அதையும் உணர்வது இல்லை. நீங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்களை நன்றாக புரிந்து கொள்ள அவர்களுடைய வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். நீங்கள் ஒருவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய செயல்களை கவனியுங்கள். நம் வாழ்க்கை மிகச் சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபத்தை கஞ்சத்தனமாகவும் மன்னிப்பை விரைவாகவும் வெளிப்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். உறவுகள் பிரியும் வரை அதன் அருமை தெரிவது இல்லை. தெரிந்த பின் பிரிந்த உறவுகள் திரும்புவது இல்லை. சிலரை நாம் சிறந்த உறவுகள் என நம்பும் நேரத்தில் நாங்கள் சிறந்த நடிகர்கள் என்று நிரூபித்து விடுகிறார்கள். சிலருக்கு நாம் அவசியமில்லை, ஆனால் நாம் செய்யும் உதவிகள் மட்டும் அவசியம். இப்படியானோரை நாம் அதிகம் சந்திக்கக்கூடும். இது வெளிப்படையாகவே தெரிந்தாலும் நாம் அவர்களை வெறுப்பது இல்லை. ஏனெனில் நாம் இன்னா செய்தருக்கும் நன்மை செய்வதையே விரும்புகின்றேன். நானும் வெறுக்க ஆரம்பித்து விட்டேன் சில உறவுகளை. காரணம், நான் வைத்த உண்மையான பாசம் பொய்யாகி போனதால். ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பல துளி கண்ணீரை சிந்த வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர் பொய்யான சில உறவுகள். ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாக்கிவிடும். கோபம் என்னும் இருட்டில் விழுந்து விடாதே. பிறகு பாசம் என்னும் பகல் கண்ணுக்கு தெரியாது. மனதுக்கு பிடித்த உறவிடம் பேசும்போது கிடைக்கும் இன்பம் வேறு எதிலும் கிடைக்காது. தேடி வந்த உறவை தள்ளிவிட்ட போது தெரியவில்லை. தேடிச் சென்ற உறவு தள்ளிவிடும் போது புரிகிறது வாழ்க்கை ஒரு வட்டம் என்று. தான் என்ற ஆணவம் தலை தூக்காதவரை உறவுகளில் அன்பும் உண்மையும் அரவணைப்பும் சகிப்புத்தன்மையும் நிலைத்திருக்கும், நிறைந்திருக்கும். உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை. உண்மையான உறவு கூட தவறிவிடும் உன் நிலை தாழ்ந்தால். உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும், ஆனால் நம்மையே அடுத்தவரிடம் இதற்காகவும் விட்டு கொடுக்காது. எல்லா நேரத்திலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஓர் உறவு கிடைத்துவிட்டால் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான். நமக்கு அனைத்தும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல, நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான். உறவு என்பது புத்தகம் போன்றது. பிடித்ததும் தெரிந்து கொள்ளலாம், பட்டும் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை. உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும். அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் 1000 உறவுகள் தேடி வரும். சில உறவுகள் மறைந்தாலும் நம் உணர்வாக வாழ்கிறது. சில உறவுகள் வாழ்ந்தாலும் நம் உணர்வில் மறைகிறது. பணம் சில உறவுகளை தருகிறது, பாசம் நம் உணர்வில் வாழ்கிறது. இன்றைய நிலை பணம் இருந்தால் உறவு நீடிக்கும், இல்லை என்றால் மறைந்து போகும் நிழல்களாய். வாழ்க்கை வசதியாக மாற்றதான் பணம் வேண்டும். வாழ்வையே மகிழ்ச்சியாக மாற்ற நல்ல உறவுகள் போதும். நம்மை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதறி தள்ளி விடாத உறவுகள் கிடைப்பது வரம். நேசித்த பின்பு மறந்தால் அது வெறும் நினைவுகள். மறந்த பின்பும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். பிரிந்த பின்னரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதே சில உறவுகளின் நிரந்தர பிரிவிற்கு காரணம். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை. உண்மையாக நேசிக்கும் ஓர் உறவு போதும். எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் பார்த்தால் ஒருவித கட்டுப்பாடு இருந்தே தீரும். தேடி வந்த உறவை தள்ளிவிட்ட போது தெரியவில்லை. தேடி சென்ற உறவு தள்ளிவிடும் போது புரிகிறது வாழ்க்கை ஒரு வட்டம் என்று. சில உறவுகளால் மட்டுமே சட்டென்று அலை வைக்கவும் முடியும், சிரிக்க வைக்கவும் முடியும். அப்படிப்பட்ட உறவுகள் வாய்ப்பது வரமே. நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள், சொல்லவும் முடியாமல் சில ஆசைகள், மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள். நீண்டதொரு பயணம்தான் வாழ்க்கை. இது நிரந்தரமில்லா பயணிகள் போல்தான் சில உறவுகள்.
வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஒரு உறவு தனிமையே. 3 வகையான உறவுகள் நம் வாழ்வில் உள்ளன. 1 காரணத்திற்காக பழகும் உறவுகள். 2 காலத்திற்கு ஏற்ப மாறும் உறவுகள். 3 காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள். மறந்த பின்பும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். அளவைத்து பார்க்கும் உறவுகள் இருக்கும் இந்த உலகினில் நம்மை அழகுபடுத்தி பார்க்கும் ஒரு உறவு அம்மா. அம்மா மட்டும்தான். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. நாம் ஒரு நாள் பேசவில்லை என்றாலும் ஏன் நேற்று பேசவில்லை என கேட்டு உரிமையாக சண்டையிடும் உறவுகள் கிடைப்பதெல்லாம் ஒரு வரம்தான். அன்பு இல்லாமல் பேசும் 1000 வார்த்தைகளை விட உரிமையோடு திட்டும் ஒரு வார்த்தையில் இருப்பதுதான் உண்மையான அன்பு. தொலைந்த இடமும் தெரிகின்றது, தொலைந்த பொருளும் தெரிகின்றது, வலியும் உணரப்படுகிறது. ஆனால் திரும்ப மீட்கத்தான் முடியவில்லை. எல்லாமே நினைவுகளாக. உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது. எங்கேயே இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயம் தான் உண்மையான உறவுகள். பிரிவை நினைத்து வருந்தாதீர்கள். பிரிவும் நல்லதே. பொய்யான உறவு விலகிச் செல்லும். உண்மையான உறவு எங்கு இருந்தாலும் தேடி வரும். உறவுகளின் கோப வார்த்தைகள் குமுறும். மனிதனின் வெளிப்பாடு குறைகள் மறந்து குனிந்து ஏற்றுக்கொண்டால் குதூகல உறவாய் தொடரும். வலிமையானவுடன் குப்பை தொட்டிக்கு அனுப்பப்படுபவை உயிரற்ற பொருட்கள் மட்டுமல்ல, சில உயிருள்ள உறவுகளும் தான். ஒவ்வொரு உறவுகளை கடக்கும் போதும் ஒவ்வொரு அனுபவமும் மறக்க முடியாத காயங்களாக. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வெகு தூரம் பயணம் செய்யாதீர்கள். காரியம் முடிந்த பின் பலர் விலகி விடுவார்கள். என்னதான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள். எப்போது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. எதிரியை கூட நம்பு, ஆனால் உறவுகளை நம்பாதே. ஏனென்றால் எதிரி கொடுக்கும் வலியை விட உறவுகள் தரும் வலியே வலிமை வாய்ந்தது. உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே. பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே தங்கள் வாழ்க்கையை இழப்பார். நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கிச் சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள். சில உறவுகள் வாழ்க்கை புத்தகத்தில் கிழிக்கப்பட்டிருக்க வேண்டியவை. சில உறவுகளோ மடித்து வைத்து மீண்டும் படிக்க தூண்டுபவை. சில இக்கட்டான சூழ்நிலை தெரியப்படுத்திவிடும் உண்மையான உறவு. சில இக்கட்டான சூழ்நிலை தெரியப்படுத்திவிடும் உண்மையான உறவுகள் யார் என்பதை. சில உறவுகள் யோசித்து பேச வைக்கும். சில உறவுகள் பேசியதே யோசிக்க வைக்கும். சில உறவுகள் பேசவே யோசிக்கும். வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஓர் உறவு தனிமையே. உங்கள் மனதை நீங்கள் ஆட்டிக்க வேண்டும். உங்கள் மனம் உங்களை ஆட்டிக்க கூடாது. விடியாத பொழுதுண்டோ, முடியாத செயலுண்டோ, முயன்று கொண்டே இரு. ஒரு நாள் விடியும். வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது, உறவுகள் இருக்கும். வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் இருக்கும், உறவுகள் இருக்காது. உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது. எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயம் தான் உண்மையான உறவுகள். நம்மை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதிரி தள்ளிவிடாத உறவுகள் கிடைப்பது வரம். சொந்தம் என்று கூற 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்றுதான் நம் கையில் இருந்தால்தான் இந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும். உறவுகள் நீர் போன்றது. மனதில் ஈரம் உள்ள வரையில் உறவாடும். மனம் குளிர்ச்சியானால் உறையும். மனம் கொதிக்கும் போது நீராவியாகிவிடும். காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணம் இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்றும் மறந்து விடாதே. சண்டை போடாமல் இருக்கும் உறவை விட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் விட்டு பிரியாமல் இருக்கும் உறவு கிடைப்பதே இந்த உலகத்தில் பெரிய வரம். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது வருந்தாதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல,
உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உண்டென்று காட்டத்தான். வழியில் பெரிய வழி இது தெரியுமா? நம்ம கூடவே இருந்து சிரித்து பேசிப்பேன் நம் முதுகில் குத்தியது மட்டும் இல்லாமல் இன்னும் செய்யாததைப் போல் நடித்து கொண்டு இருக்கும் போலி உறவின் நெருக்கமே. சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது.